அப்பாடா, எவ்வளவு சுகமா இருக்குமா. மருமக பொண்ணு நீ எனக்கு காலம் அமைக்க விடுற. எனக்கு மக இல்லாத குறைய நீ தண்டிமா தீர்த்து வைக்கிற. என்னத்த நீங்க எங்க அம்மா இருந்தா நான் செய்ய மாட்டேனா? அதுவும் சரிதாம்மா. இருந்தாலும் பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, மருமக பொண்ண நான் கொடுமைப்படுத்துறேன்னு தானே சொல்லுவாங்க. நினைக்கிறவங்க நினைக்கட்டும், நீங்க எனக்கு அம்மா மாதிரிதான். ஏ ராசாத்தி தங்கம். நான் இருக்கிற ஊர்ல மாமியார் மருமக இவ்வளவு ஒத்துமையா இருக்க கூடாது. பிரிச்சே தீரணும். பிரிக்கிறேன். என்னப்பா? முந்தான முடிச்ச படத்துக்கு 2 டிக்கெட் வாங்கி வந்திருக்கேன். நீ அவளும் போயிட்டு வாங்கம்மா. நான் எதுக்குப்பா? நீங்க தான் புதுசா கல்யாணம் ஆனவங்க, நீங்களே போங்க. வாங்கத்த, நாம 2 பேரும் போயிட்டு வரலாம். அட மக்கு மக்கு, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. நீங்க 2 பேருமே போங்க. உள்ள போய் ஏதாவது பலகாரம் சாப்பிட்டுட்டு அப்புறம் போங்க. நல்ல பைத்திய மாட்டோம் பேசிட்டு இருக்க பாரு. அம்மா பண்ணி சாப்பிடுங்க. வேண்டாம்ப்பா, என் மருமக இப்பதான் காஃபி கொடுத்தா. அடடா, தேவாமிர்தமா இருந்தது. அதை விடு, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்தான் வந்தேன். உன் மருமக காலமுக்குனால எதுக்கு எதுக்கு? உன் சொத்து அமுக்குறதுக்கு. உன் பையன் டிக்கெட் வாங்கினானே, எத்தனை டிக்கெட் வாங்கியிருந்தா? 2. 3ஆவது வந்து ஒன்னையும் கூட்டிட்டு போலாம்ல. எல்லாம் பிளான். அவங்க 2 பேரும் போயிட்டா வீட்டுல யார் சமைப்பா? நான் தான். நீ கால்வலியோட சமைக்கணும். அவங்க ஜாலியா சினிமாவுக்கு போகணும். இதே உன் பொண்ணா இருந்தா உன்னை விட்டு போவாளா? என்ன இருந்தாலும் நீ மாமியார் தானே. ஒரு பொண்ணு புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிறது 2 இடம் தான். ஒண்ணு பெட்ரூமும், இன்னொன்னு தியேட்டரு. அது என்ன படத்துக்கு போறாங்க தெரியுமா? முந்தாணி முடிச்சு முருங்கக்கீரை சம்பந்தப்பட்டது. என்னவோப்பா, எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாரு, ஒரு கிளாஸ் அடி, எல்லாம் புரியும். அடி. என்ன புரிஞ்சதா? இப்ப புரியுது. நான் சொல்லிட்டு சொல்லாத. வரட்டும், பேசிக்கிறேன். வரட்டும் அந்த கழுதைங்க. ஏண்டா அறிவு கட்டவனே, வயசான காலத்துல என்ன இங்க தனியா விட்டுட்டு பொண்டாட்டியை கூட்டிட்டு உனக்கு சினிமா கேக்குதா? ஏண்டி, புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிறதுக்கு முந்தானே முடிச்சா? என்னத்த நீங்க தானே போக சொன்னீங்க. என்னங்க இது பசப்புறானே? என்னமா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சது? பைத்தியமா? ஆமாண்டா. பொண்டாட்டிகாரி வந்த உடனே ஆத்தாக்காரி பைத்தியம் ஆயிட்டா இல்ல? ஏ கேள்வி, என்ன ரொம்ப குதிக்கிற? கிழியா? என்னையாடி கிழி? கொஞ்சம் கூட மரியாதை இல்ல. முடிக்கல. என்னாச்சு? பயப்படாத செண்பகம், சந்தோஷமான விஷயம்தான். உன் தங்கச்சி வயசுக்கு வந்துட்டா. அப்பா, எத்தனாயிரம் வருஷத்துல இப்படி நெஞ்சுரிய மரத்து மேல ஏறி இறங்கி பதினி இறக்குறது? இது கம்ப்யூட்டர் காலம். மரத்துக்கு பக்கத்துல ஒரு லிப்ட் வைங்கடா. சுவிட்ச தட்டுன சர்ன்னு மேல போய் பதினி இறக்கிட்டு சர்ன்னு கீழே வரலாம். இல்ல பனைமரம் நேராத்தான் வளரணும் ஏதாவது சட்டமா? கிராஸ்ல வளரக்கூடாதா? அப்படி பயிர் பண்ணுங்க, மேல இருந்துட்டே பதினி இறக்கலாம். இல்ல அண்டர் கிரவுண்ட் வெட்டி அதுல பயிர் பண்ணுங்க, மேல நின்னுட்டே பாளைய சீவலான்னு சொன்னா கேட்கறானுங்களா? கேட்க மாட்டானுங்க இவனுங்க. அண்ணா, எப்பவும் போல இன்னைக்கும் பானை காலியா இருக்குண்ணே. எங்க? ஆமா, நான் பதினிக்காக பானையில சுண்ணாம்பு தடவை மேல கவுத்துட்டு வந்தா எந்த நாயோ மேல போய் அந்த பானையை மாத்திட்டு எம்டி பானையை கவுத்து கல்லா இறக்கி குடிச்சிட்டு இருக்கு. அந்த கிரிமினல் நாய் யாருன்னு நான் கண்டுபிடிக்கணுமே. டேய் நில்றா. என்னடா ஒரு மாதிரியா டான்ஸ் ஆடிட்டு வர்ற? வாய ஊது. டேய், அது உறிஞ்சிருது, ஊது. என்ன கள்ளு குடிச்சிருக்கிறியா? 2 ரூபாய்க்கு பதினி விக்கிற நாய் நீ ஒரு சட்டி கள்ளு காலங்காத்தாலேயே குடிச்சிருக்கிற. ஏதா பணம்? கள்ளு குடிக்க பணம் எதுக்குன்னு? அதுக்கெல்லாம் மூளை வேணும். மூளை வேணுமா? என்னடா சொல்லிட்டு போறான் இவன்? ஒண்ணுமே புரியலண்ணே. டேய், மரம் ஏறவனுக்கு அந்த வாழ்வை பாருடா. டேய் நில்றா. என்னடா நான் வாழ்ந்துட்டு அதை நீ பாத்துட்ட? எங்களுக்கு எல்லாம் நடக்கிறதுக்கே வசதி இல்ல. நடக்கிறதுக்கு கால் தாண்டா வேணும், வசதி என்ன வேணும்? நீ டிவிஎஸ் 50 வாங்கிட்டிய. மரத்துல ஒரு நாளைக்கு 100 தடவை ஏறுறேன், இறங்குறேன், உழைக்கிறேன், நான் வாங்குறேன். நீயும் வாங்கு. வாங்கத்தான் போறோம். எப்போ? விழுந்த உடனே வாங்கிடுவோம். விழுந்தா நீ எந்திரிக்கவே மாட்டா, அப்புறம் எங்கடா வாங்குறது? அது லாட்டரி சீட்டு வாங்கிருக்கோம், விழுந்த உடனே டிவிஎஸ் 50 வாங்கிடுவோம். ஓ, நீ அந்த கேஸா? நீ மட்டும் இல்லடா, ஊருக்குள்ள ரொம்ப பேர் அதான் பண்றான். ஒரு லாட்டரி டிக்கெட்டை வாங்க வேண்டியது, காலையில ஒருக்கா சுரண்ட வேண்டியது, ராத்திரிக்கு ஒருக்கா சுரண்ட வேண்டியது. வேலைக்கே போறதுல குடும்பத்தை காப்பாத்துறதே இல்ல. டேய், உழைச்சு சாப்பிடுங்கடா.
அது என்ன கழுத்துல ஒண்ணு சுத்தி இருக்க? இது ஏழைகளின் மப்ளர். ஓ, புது கவிதையா? ஆமாண்ணே. சரி, வண்டி துடைக்க துணி இல்லாத போட்டு போ. அண்ணா, இருக்கதா ஒண்ணு போட மாட்டேனே. போட்டு போடா. அட போட மாட்டேனே. அவன் கார் வாங்குறான், கப்பல் வாங்குறான், அதை பார்த்து பொறாமப்பள்ள நாயக. ஒரு டிவிஎஸ் 50 இது பொறுக்கல. முறை செய்ய வேண்டிய கதிர்வேறு ஊர்ல இல்லையே, இப்ப என்ன பண்றது? என்னய்யா எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? ஐயா தெரியுது, மல்லிகாவோட மாமன் ஊர்ல இல்ல, எப்படி சடங்கு சுத்துறதுன்னு தானே யோசிக்கிறீங்க. தைரியமா சொல்லுங்க, செய்ய வேண்டிய முறைய ஒழுங்கா நான் செய்யறேன். நீங்களா? நீங்க எப்படிங்க அந்த முறையை செய்ய முடியும்? வாஸ்தவம் தான். ஒரு இந்து வீட்டுல ராவுத்தர் முறை செஞ்சா அல்லாவும் கோவிச்சுக்குவாரு, முருகனும் கோவிச்சுக்குவாரு. ஏன்னா அவங்க 2 பேருக்கு வேற வேலை இல்ல பாரு. கதிர்வேலும் ஊர்ல இல்ல, சடங்கையும் நடத்தி ஆகணும். அதுக்கு என்ன செய்யலாம்னு நீங்களே ஒரு முடிவு சொல்லுங்க. கதிர்வேலு செய்ய வேண்டிய முறைய வேற யாராவது செஞ்சாங்கன்னா செஞ்சவங்க நெஞ்ச பொழந்துருவான். கதிர்வேலு ஊர்ல இருந்து வர்ற வரைக்கும் அக்கா தங்கச்சி 2 பேரும் ஊர் எல்லையை விட்டு வெளியே போயிருக்கட்டும். கதிர்வேல வந்த உடனே செய்ய வேண்டிய முறை செஞ்சுட்டு ஊருக்குள்ள கூட்டிட்டு வரட்டும். என்ன இது அநியாயமா இருக்கு? வயசுக்கு வந்த 2 பொண்ணுகளை ஊருக்கு வெளியே எப்படியா கொண்டு வைக்கிறது? வேற என்னங்க பண்ண சொல்றீங்க? கதிர்வேலை எடுத்து அந்த பொண்ணுக்கு முறை செய்ய யாருன்னு வருவாங்க? எதிர்த்து செய்ய வேணாம் ஐயா, எதிர்பாராத ஒரு உதவியா செய்யலாம்ல. கதிர்வேலை எடுத்து முறை செய்ய இந்த ஊர்ல எந்த பயலுக்கு தைரியம் இருக்கு? எனக்கு இருக்கு. பாப்பா, நீங்க சொன்னீங்கன்னா மல்லிகாக்கு செய்ய வேண்டிய தாய்மாம முறையை நான் செய்யறேன். ராஜா, நான் என்ன நினைக்கிறேனோ அதையே தான் நீயும் சொல்ற. சொந்தங்கள் மாத்திரம் உறவு இல்ல, அன்பு காட்டுற அத்தனை பேருமே உறவு தான். அதனால இந்த முறைய நீயே செய்யலாம். அப்போ நாளைக்கே சடங்கு சுத்திடலாம். எல்லாருக்கும் தனித்தனியா சொல்ல முடியாதுன்னு இப்பவே சொல்லிட்டேன். நாளைக்கு மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு எல்லாரும் வந்து சேருங்க. டேய் கிருஷ்ணமூர்த்தி, இது ஊமத்தங்கா கலக்கின கல்லு. இத கொண்டு போய் நம்ம மரத்துல கட்டு. தினம் நம்ம மரத்துல இருந்து திருடி குடிக்கிறான்ல, அவன் இதையும் குடிப்பான். காலையில மூஞ்சி வீங்கி வாயில நுரத்தள்ளு. அப்ப அவன் யாருன்னு கண்டுபிடிக்கலாம். கொண்டு போ. சரிண்ணா. ஓ, இருடி. இவன் சொல்ல தாங்க முடியலப்பா. பொம்பளைங்க கிட்ட என்ன கலாட்டா? இந்த செம்பகம் விடுகதை பிடிச்சல, அத கேட்டேன். ஆத்தி ஆத்தியா? ஆச்சி ஆச்சி தான். இது பொம்பளைங்க கிட்ட கேட்பாங்களா? பொம்பளை தானே போட்டாங்க, பொம்பளை தானே கேட்கணும். முடியற வரைக்கும் இங்கே இரு. வளையல்கார் வந்துட்டாரே, பொண்ணை கூட்டிட்டு வாங்க. ஐயோ, என்னப்பா வளையக்காரனுக்கா பொண்ணு கொடுக்க போறாங்க? உன்னை வாயை திறந்து பேசாதன்னு சொல்லிருக்கல, மூடிக்கிட்டு பாரு. வெறும் தரையில உட்கார வைக்கிறது? பட்டுப்படவை அழுக்கா போயிடாது. அந்த ஜமுக்காலத்தை எடுத்துட்டு வா. செவ்வகம், பட்டணத்து ஜமுக்காலத்தை எடுத்துட்டு வா, அதான் பெருசா இருக்கும். பட்டணத்து ஜமக்காலம். பொண்ணு உட்கார சொல்லுங்க. வளையல்கார குட்டி எதுக்கு உட்கார வைங்க? பொண்ணு போய் உட்காந்துட்டாங்க. ஆச்சு ஆச்சு. எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஆத்தி ஆத்தி ஆச்சி ஆச்சி, ஏ ஆத்தி ஆத்தி, ஏ ஆச்சி ஆச்சி, ஏ ஆத்தி ஆத்தி, ஏ ஆச்சி ஆச்சி, ஏ ஆத்தி ஆத்தி, ஆச்சி ஆச்சி, ஏ வயலுக்கார அப்படிதான் தெரிஞ்சு போச்சு. ஏ ஆத்தி ஆத்தி, ஏ ஆச்சி. ராஜா, பாப்பா நேரமாச்சு. செய்ய வேண்டியதை போய் முறையோட செய். சரி. அடியே, மாமா மரம் செய்ய வந்திருக்காரு, கால்ல விழுந்து கும்பிடு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இதெல்லாம் நம்ம ஊர் பழக்கம் தம்பி. மாலை எடுத்து மல்லிகை கழுத்துல போட்டு கைய பிடிச்சு கூட்டி போங்க. தலகையா தலகையா.
இந்த நாய் தான் இத்தனை நாளா மரத்துல இருந்து கள்ள திருடி குடிச்சிருக்குது. அதான் வாயில் நுர தள்ளி அவஸ்தைப்படுது. ஐயா, சின்ன தம்பி ரொம்ப நல்ல பையனாச்சுங்களே. அவனுக்கு ஏன் இப்படி ஆச்சு? வயக்காட்டுக்கு போகும்போது பூச்சி போட்டு ஏதாவது? என்னையா ஒண்ணு தெரியாம நடிக்கிறான்? நீ கல்லுக்குள்ள ஊமத்தங்காய உடைச்சு போட்டதா கிருஷ்ணமூர்த்தி என்கிட்ட வந்து சொல்லிட்டான். ஏப்பா கிருஷ்ணமூர்த்தி, நீ சொல்லிட்டியா? அப்ப நான் உண்மை ஒத்துக்குதாங்க வேணும். ஐயா, அதை நான் வேணும்னு செய்யலீங்க. நான் தினம் மரத்துல பதினிக்காக பானையை வைப்பேன். அதை எந்த நாயும் மாத்தி வேற பானையை வச்சு கல்லா இறக்கி குடிச்சுட்டு இருந்திருக்குது. அந்த திருட்டுத்தனத்தை கண்டுபிடித்தாயே நான் இப்படி செஞ்சேன். என்னையா பெரிய புடலங்க கல்லு ஒரு உயிரோட விளையாடிட்டல. அம்மா, அக்கா, ஐயா, சின்ன தம்பி நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா தானுங்க இருக்கு. அருவாளை எடுக்க மாட்டேன், எடுத்தா வெட்டாம வைக்க மாட்டேன். சின்ன தம்பிக்கு ஏதாவது ஆச்சுன்னா வகுந்துருவேன். ஐயா, சின்ன தம்பி யாருமே இல்லாத அனாதீங்க. அவனுக்காக நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க. உங்களுக்குள்ள ஏதாவது ரத்த சம்பந்தம்? அவன் என்கிட்ட 2000 ரூபாய் கடன் வாங்கியிருக்காண்டா. அதான் இந்த பாசம். அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அந்த பணத்தை எனக்கு யாரா தருவாங்க? அதனால நான் சொல்றேன், அருவாளை எடுக்க மாட்டேன், எடுத்தா வெட்டாம வைக்க மாட்டேன். ஐயா, வெட்டிடாதீங்க. அந்த பணத்தை நான் கொடுக்கிறேன். இந்தாங்கய்யா. ஐயா, வச்சுங்க ஐயா. போலீஸ் வந்து கேட்டா சின்ன தம்பி இயற்கையா மரணம் அடைஞ்சிட்டான்னு சொல்லுங்க. இந்த ஊமத்தங்கா மேட்டர் சொல்லிடாதீங்க ஐயா. வைத்தியர, அவன் செத்தானா இருக்கானு பாருங்க. இந்த பாட கட்டுறவன் சங்கு செங்கட்டியெல்லாம் சொல்லி வைப்புங்க. இந்த பாடியெல்லாம் ரொம்ப நேரம் வச்சிருக்க கூடாதுங்க. பேட் ஸ்மெல் வரும். அடே, நாடி துருப்பி இப்ப நல்லா இருக்க. சின்ன தம்பி பொழைச்சுக்கிட்டான். நான் அருவாளை எடுக்க மாட்டேன், எடுத்தா யாரையும் வெட்ட மாட்டேன். நீங்களே வந்து வெட்டிங்கடா, வெட்டிங்கடா. என்னமோ சவுண்ட் பலமா கொடுத்தியாடா. பணத்தை ரிட்டர்ன் பண்றா. ரிட்டர்ன். நான் அருவாளை எடுக்க மாட்டேன், எடுத்தா வெட்ட மாட்டேன். ஏங்க வித்துருவேண்டா. இந்த வாங்கிக்க. எடே, ஓடிப்போ. தம்பி, இனிமே நான் கல்லுல ஊமத்தங்காய கலக்கவே மாட்டேன். சைனடு குப்பே.